ஒரு பெரிய காட்டில் வீரன் மற்றும் சீரன் என்ற 2 சிங்கக் குட்டிகள் இருந்தன. வீரன் மிகவும் வலிமையானவன், ஆனால் சோம்பேறி. சீரன் சற்று மெலிந்தவன், ஆனால் மிகவும் ஒழுக்கத்துடன் இருந்தான். தினமும் காலையில் வேட்டைக்குப் போவதற்கு முன் சீரன் தவறாமல் வேட்டையாடும் நுட்பங்களை பயிற்சி செய்வான். சரியான நேரத்திற்கு தூங்கி சரியான நேரத்திற்கு எழுவான். அவன் தன் பெற்றோரிடம் கீழ்ப்படிந்து காட்டின் விதிகளை மதித்தான். ஆனால் வீரன் அப்படியில்லை. அவன் தன் பலத்தை நம்பி பயிற்சி செய்ய மாட்டான். பெற்றோரின் பேச்சை கேட்க மாட்டான். நான் தானே சிங்கக்குட்டி, எனக்கு எதற்கு விதிகள் என்று அகங்காரத்துடன் இருப்பான். ஒருநாள் காட்டில் ஒரு பெரிய மான் கூட்டம் வந்தது. வீரன் எந்தவிதமான திட்டமும் இல்லாமல் ஒழுங்கற்ற முறையில் மான்களை நோக்கி ஓடினான். மான்கள் எளிதில் அவனிடம் இருந்து தப்பி ஓடின. அவன் வேகமாக ஓடினாலும் வேட்டைக்குத் தேவையான சரியான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதல் தோற்றுப்போனான். ஆனால் சீரன் அமைதியாக, நிதானமாக, தான் பயிற்சி செய்த ஒழுக்கமான முறையில் சரியான திட்டத்துடன் மெதுவாகச் சென்று ஒரு மானை வெற்றிகரமாக பிடித்துவிட்டான். வீரன் தோல்வியுடன் திரும்பினான். சீரனின் தந்தையான ராஜா சிங்கம் அவனிடம் சொன்னது, மகனே, நீ வீரன்தான். ஆனால் நம் வள்ளுவர் சொன்னது போல், பொறாமை கொண்டவரிடம் செல்வம் நிலைக்காதது போல் ஒழுக்கம் இல்லாதவரிடம் எந்த உயர்வும் நிலைக்காது. வலிமை மட்டும் போதாது. உன்னுடைய வேட்டைத் திறன், வெற்றி, மரியாதை இவை அனைத்தும் நீ பின்பற்றும் ஒழுக்கத்திலேயே நிலைக்கும். ஒழுக்கம்தான் உன் வெற்றியை உயர்த்தும். வீரன் தன் தவறை உணர்ந்தான். அன்று முதல் அவன் சீரனைப் போல் ஒழுக்கத்துடன் பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். வலிமையை விட ஒழுக்கமே முக்கியம். ஒழுக்கம் உள்ளவர்களுக்கே வாழ்வில் உண்மையான உயர்வு கிடைக்கும்.